மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாண வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுமா? மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கிற சித்திரை திருவிழாவோட ஒரு பகுதி தான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாணம். இது மீனாட்சி அம்மன் அதாவது பார்வதி தேவியோட ஒரு வடிவம். அதுக்கப்புறம் சுந்தரேஸ்வரர் இது சிவபெருமானோட ஒரு வடிவம். இவங்களோட திருமணத்தை நினைவு கூறுவது தான் மதுரையில நடக்கிற சித்திரை திருவிழாவோட ஒரு பகுதியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். சரி, இப்ப மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் எப்படி திருமணம் நடந்துச்சுன்னு பார்ப்போம். மீனாட்சி அம்மன் பார்வதி தேவியோட அவதாரம் தான். பார்வதி தேவி அவரோட பக்தியான வித்யாவதிக்கு கொடுத்த வரத்தின் காரணமா தான் மீனாட்சி அம்மன் அவதாரம் எடுத்திருக்காங்களாம். பார்வதி தேவியோட பக்தியான வித்யாவதியோட தவத்துல மகிழ்ந்த பார்வதி தேவி வித்யாவதிக்கு அடுத்த பிறவில அவருக்கு மகளா பிறக்க ஒத்துக்கிட்டாங்களாம். மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவச பாண்டியனும் அவரோட மனைவி காஞ்சனமாலையும் குழந்தை பாக்கியம் வேண்டி இறைவனை வழிபட்டு வந்திருக்காங்க. அதுக்காக நிறையவே யாகம்லாம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரம்மாவோட உபதேசத்தினால புத்திரகாமேட்டி அப்படின்ற யாகத்தை செஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பார்வதி தேவியே அந்த யாக குண்டலத்துல 3 மார்பகங்களோட உடைய பெண் குழந்தையா தோன்றிருக்காங்க. அந்த யாகத்துல தோன்றின குழந்தையோட உருவத்தை பார்த்ததும் அரசனும் அரசியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த குழந்தையோட உடல்ல இருக்க மாற்றத்தை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அப்போ அசரீரியா சிவபெருமான் தோன்றி, மன்னா மனம் வருந்தாதே, இந்த குழந்தைக்கு தடாதகை என பெயரிட்டு கல்வி வேள்விகளில் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்து அந்த குழந்தை வளர்ந்து தனக்கேற்ற கணவனை காணும் போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் அதாவது மார்பு மறைந்து விடும்னு சிவபெருமான் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அரசன் மன நிம்மதியாகி இருக்காரு. தடாதகை கல்வி வேள்விகள்ல சிறந்து வீரமிக்கவளா வளர்ந்தாராம். அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டு மன்னன் மலையத்துவசன் காலமான பிறகு மீனாட்சி அம்மன் பாண்டிய நாட்டு அரசியா முடிசூட்டப்பட்டாராம். அதன் பிறகு தடாதகை தன்னோட தந்தையோட ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காகவும் அவரோட நாட்டு எல்லையை விரிவுபடுத்தவும் நினைச்சு பல குறுநில மன்னர்கள் மேல படையெடுத்து போர் தொடுத்து வெற்றியும் பெற்றிருக்காங்க. எல்லா மன்னர்களையும் போரிட்டு வென்ற பெருமையோட கடைசியா கைலம்பதைக்கு போய் போர் முரசு கொட்டினாராம். தடாதகையை எதிர்த்த பூத படைகளும் நந்தி தேவரோட படைகளும் தோற்கடிக்கப்பட்டாராம். இதை கேள்விப்பட்ட சிவபெருமான் போர்க்களத்தோட அங்க எழுந்தருளி இருக்காரு. அப்போ சிவபெருமான பார்த்த தடாதகை பெண்களுக்குரிய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பினை எல்லாமே தோன்றி தலை குனிந்தாராம். அதுக்கப்புறம் அவரோட 3வது மார்பகம் அதாவது நடு மார்பகம் மறைஞ்சிருச்சான். சிவபெருமான் தான் அவருக்குரிய கணவர்னு தடாதகை உணர்ந்தாராம். அப்போ சிவபெருமான் தடாதகை கிட்ட அதாவது மீனாட்சி அம்மன் கிட்ட இன்றிலிருந்து 8ஆம் நாள் உன்னை வந்து மனம் முடிப்பேன்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. அது மாதிரியே தடாதகை மதுரைக்கு வந்த அப்புறம் இறைவனுக்கும் தடாதகைக்கும் திருமண நாள் குறிச்சு பல நாட்டு மன்னர்களுக்கும் ஓலை அனுப்பியிருக்காங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு திருமணத்துக்குரிய நல்ல வேளையில இறைவன் தடாதகைய மணந்தாராம். இவங்களோட திருமணத்துக்கு ஏராளமான தேவர்கள் முனிவர்கள் மன்னர்கள்னு எல்லாருமே வந்திருக்காங்க. மீனாட்சி அம்மனோட சகோதரரான விஷ்ணு தங்க குதிரையில வந்து இந்த விழாவை நடத்தி வச்சிருக்காரு. இதுதான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தோட வரலாறு.